என்ஜினியரிங் படிப்பிற்கான கலந்தாய்வில் 1,19,000 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 79,000 இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 525 என்ஜினியரிங் கல்லூரிகளில் 2013-2014 கல்வியாண்டில் பிஇ பிடெக் படிப்புகளில் சேர்வதற்கான பொது கலந்தாய்வு ஜூன் 21ஆம் தேதி துவங்கியது. 34 நாட்கள் நடந்த கலந்தாய்வில் மொத்தமுள்ள 2,05,268 இடங்களில் 1,18,091 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 79,725 இடங்கள் காலியாக உள்ளன. கலந்தாய்வுக்கு 1,74,219 பேருக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தும் 55,665 பேர் கலந்தாய்வுக்கு வரவில்லை. 463 பேர் கலந்தாய்வில் பங்கேற்றும் ஒதுக்கீடு பெறவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் துறைகளிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உள்ள அனைத்து இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகள் மற்றும் மண்டல மையங்களில் 693 இடங்களும், தனியார் என்ஜினியரிங் கல்லூரிகளில் 79,032 இடங்கள் உட்பட மொத்தம் 79,725 இடங்கள் காலியாக உள்ளன. கலந்தாய்வின் போது மெக்கானிக்கல் பிரிவில் மொத்தமுள்ள 41,271 இடங்களில் 32,187 இடங்கள் ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. 9,084 இடங்கள் காலியாக உள்ளன. இசிஇ பிரிவில் மொத்தமுள்ள 42,918 இடங்களில் 24,672 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 18,246 இடங்கள் காலியாக உள்ளன. சிவில் என்ஜினியரிங் பிரிவில் மொத்தமுள்ள 26,065 இடங்களில் 18,497 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 7,568 இடங்கள் காலியாக உள்ளன. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் மொத்தமுள்ள 33,466 இடங்களில் 15,380 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 18,086 இடங்கள் காலியாக உள்ளன. எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் மொத்தமுள்ள 26,751 இடங்களில் 13,450 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 13,301 இடங்கள் காலியாக உள்ளன. ஐடி பிரிவில் மொத்தமுள்ள 16,466 இடங்களில் 6,601 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 9,865 இடங்கள் காலியாக உள்ளன. பயோடெக்னாலஜி பிரிவில் மொத்தமுள்ள 1,275 இடங்களில் 1,076 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 199 இடங்கள் மட்டுமே காலியாக உள்ளன. காலியாக உள்ள இடங்களை நிரப்பும் வகையிலும் +2 உடனடி தேர்வு எழுதியோர் மற்றும் விண்ணப்பிக்காதோருக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் 2வது கட்ட கவுன்சிலிங் ஜூலை 28ஆம் தேதி துவங்க உள்ளது.